Praise Lord. God is saying unto you, taste and see that the Lord is good. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். 34 சங்கீதம் 8ஆம் வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள் இதெல்லாம் இருந்தால் கூட இது மத்தியில ஆண்டவர் உங்களை எப்படி தப்பு வைக்கிறாரு, உங்களை எப்படி கனப்படுத்துறாரு, உங்களை எப்படி நேசிக்கிறாரு, அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கிறாரு, அவர் உங்களை எப்படியெல்லாம் நடத்துறாரு, உங்களுடைய அனுதின தேவையை எப்படி சந்திக்கிறாரு, உங்களுக்கான உங்களுடைய மன காரியத்தில், உங்களுடைய மனத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததான ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கறதான ஒரு காரியத்தையோ கர்த்தர் எப்படியெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய உள்ளம் நன்றியினால பொங்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுறாரு, நம்மை கனப்படுத்துறாரு, வழி நடத்துறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு இவ்வளோ காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவர் நமக்கான எல்லா காரியங்களையும் கொடுக்கும் பொழுது நாம் அவரை தேவைக்காக மாத்திரம் தேடுகிறவர்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல அவரோட நாம இருக்கிறதான ஐக்கியத்தில் அவரோட இருக்கிறதான நம்மளுடைய உறவுல நாம மேல மேல வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த மனுஷன் பாக்கியவனா இருக்கிறான். ஏன்னா இந்த மொத்த உலகத்தையும் படைத்து அதற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு, இந்த மனு குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு உலகத்தில் வந்ததான இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார்னா அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ அவரை நீங்கள் நாளுக்கு நாள் ருசித்து கொண்டே இருக்கணும். எப்படி ருசிக்கணும்? அவருடைய செயல்களில், அவருடைய வார்த்தையில், அவர் உங்களுக்கு செய்ததான காரியங்களில், அவர் உங்களுக்கு செய்ததான நன்மைகளில், அவர் உங்களுக்கு செய்ததான எல்லா விதமான இரக்கங்களையும், அவர் உங்களுக்கு கொடுத்ததான எல்லா விதமான ஜபத்துக்கான பதில்களையும் நீங்கள் நினைத்து பார்த்து அவரோட உள்ள உறவில் நீங்கள் வளர மட்டும்தான் உங்களால் அவரை ருசிக்க முடியும். யார் ஒருவர் கூட நம்ம நல்ல உறவில் இருக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் அவங்க செஞ்ச நன்மைகள் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு முன்பாக வரும். நம்ம நல்ல உறவில் இல்லாத ஒருத்தவங்களுடைய நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நல்ல உறவில் இல்லை அப்படிங்கும்பொழுது அவங்க செஞ்ச தீமை, அவங்க என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, அந்த நேரத்தில் எனக்கு இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்ல தான் ஆரம்பிப்போம். ஆனால் அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் குறை சொல்லவே மாட்டீங்க. அவர் ஒரு நாளும் உங்களுக்கு குறைய அனுமதிக்கிற தேவன் இல்லை, அவர் நிறைவை தருகிற தேவன். அவர் நிறைவை உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை இன்னும் அதிகமாக அவரோட வாழ உதவி செய்வார். ஆமென்.